கோவை அருகே டாஸ்மாக் பாரில் சைடிஷ் அளவு குறைவாக இருப்பதாக பிரச்சனை செய்து டாஸ்மாக் ஊழியரை இருவர் அடித்தே கொலை செய்துள்ளனர். தலைக்கேறிய மதுபோதையில் நெஞ்சில் குத்தி அப்பாவி ஊழியரை காவு வாங்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கோவை மாநகர் வெரைட்டி ஹால் சாலையில் உள்ள டாஸ்மாக் பாரில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் தொழிலாளராக வேலை செய்து வந்தார். சம்பவத்தன்று அந்த பாருக்கு சென்ற பிரபு, மனோஜ் உள்ளிட்ட இருவர் ஓரமாக ஒரு டேபிளை பிடித்து ஒன்றாக மது அருந்தி உள்ளனர். அரை பாட்டில் காலியானதும் இல்லை அரை பாட்டில் உள்ளே சென்றவுடன் சத்தம் போட ஆரம்பித்தவர்கள் என ஆர்டர் கொடுத்துள்ளனர். சிறிது நேரத்தில் ரெடியான முட்டை பொடி மாசை ஆவி பறக்க எடுத்து வந்து டேபிளில் வைத்தபோது, என்னடா சைடிச்சு இவ்வளவு கம்மியா இருக்கு, முட்டை கோழி ஓட்டுச்சா இல்ல குருவி ஓட்டுச்சா என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதில் பேசி திடீரென அடிதடி மோதலாக மாற பிரபு, மனோஜ் இருவரும் சுந்தர்ராஜை சுவற்றில் சாய்த்து மார்பில் சரமாரியாக கைகளால் தாக்கியுள்ளனர். அதில் பாரில் சுருண்டு விழுந்த சுந்தர்ராஜ் அங்கேயே உயிரிழந்து விட்டார். இதனால் அரண்டு போன பார் ஊழியர்கள் உடனடியாக வெரைட்டி ஹால் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இந்த கொலையில் தொடர்புடைய மனோஜ், பிரபு உள்ளிட்டோரை மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி பின்னர் கொலை வழக்கை பதிவு செய்தனர். மதுபோதையில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் வெறியில் அடித்துக் கொண்டதாக இருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அங்கு கண்டிப்பாக போதை தெளியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.